கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையுண்டாகட்டும். Praise be to the name of the Lord. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையோடும் With the grace of our Lord Jesus Christ, பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னத்தோடும் with the presence of the Holy Spirit, உங்களை சந்திக்கின்றோம். we are meeting you, உங்களோடு கூட with you, நாங்கள் மாத்திரமல்ல, not only us, எங்களுக்குள் இருக்கிற ஆவியானவர் the one who is inside of us. உங்களை சந்திக்கின்றார். God's Spirit is meeting through you. அதே வண்ணமாக Like the same manner, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் the grace of our Lord Jesus Christ பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னமும் and the presence of the Holy Spirit, உங்களோடும் இருக்கிறது. with you it is. உங்களுக்குள்ளே தேவ ஆவியானவர் With you God's Spirit is. உங்களை உருவாக்கி கொண்டே வருகிறார். He is forming and creating you. சத்தியமானது The truth is, உங்களுக்குள்ளே கிரியை செய்கிறது. it starts to bringing a change in your life. நமக்குள்ளாக அநேக மாற்றங்களை கொடுக்கிறது. It brings a change in our life. விடுதலை கொடுக்கிறது. It is bringing a freedom in our life. மெய்யான விடுதலை கொடுக்கிறது. It is bringing a complete freedom in your life. தேவனோடு நெருங்கி பழகும்படியான அந்த அனுபவத்தை ஆழமாக நமக்கு தெளிவாய் கொடுத்து கொண்டிருக்கிறது. It is giving us experience to closely go in the presence of the Lord. ஏனென்றால் Reason, நாம் பிறரை குற்றவாளி என்று தீர்க்காதபடிக்கு, we are not judging others. நம்முடைய குறைகளை யோசிப்பதினாலும், We are thinking about our own fault. நமக்குள்ளாக மற்றவர்களை ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்காதபடிக்கு, We are not people who condemning others, நம்மை நாமே தாழ்த்து கொடுக்கிற அனுபவத்தில் செல்கிறோம். because we are walking in the humbleness. இந்த அனுபவம் This experience, மெய்யான விடுதலையாய் கொடுக்கின்ற ஒரு அனுபவமாய் இருக்கிறது. it will bring a complete freedom in our life. உலக வழிபாட்டின் அனுபவத்தில் போகாதபடிக்கு, We are not the people who are go in the pattern and system of the world. தொடாதே ருசிபாராதே தீண்டாதே என்கிற அனுபவத்தில் போகாதபடிக்கு, And it says, touch not, taste not, and handle not, it says. நாட்களின் அனுபவத்தில் போகாதபடிக்கு, We are not the people who observe the days, மாதத்தின் அனுபவத்தில் போகாதபடிக்கு, observing the months, நேரத்தின் அனுபவத்தில் போகாதபடிக்கு, observing the time and the hours. இந்த அனுபவத்தில் போவோம். When we go in this experience, இந்த ஆழமான அனுபவத்தில் போக, let's walk in more deeper experience. மத்தேயு சுவிசேஷம் Gospel of Matthew, 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். chapter 5, verse 7. இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். Blessed are the merciful, for they shall obtain mercy. தேவ சமூகத்திலே இரக்கத்தை பெற வேண்டும். We should receive mercy in the presence of the Lord. ஏனென்றால் அவர் இரக்கம் உள்ளவர், Reason, our God is a God of mercy. அவர் உருக்கம் உள்ளவர், He is so compassionate. அவர் நீடிய சாந்தம் உள்ளவர், He is a God of patience. அவர் மகிமையுள்ளவர், He is a glory-filled God. அவர் தாழ்மையுள்ளவர், And He is a humble God. அவர் குணமெல்லாம் All His characters are. ஒரு குழந்தையின் குணமானது போல இருப்பது. It is like a nature of a child. அதனால் So, தேவன் என்பவர் இரக்கத்தை கொடுக்கவே விரும்புகிறார். God wants to give us mercy today. இன்றைக்கு உலகத்தில் பார்க்கும்போது Today, when you look at the world, இரக்கமற்ற தன்மைகள் வெளிப்படுகிறது. we can able to see there is no mercy instead of ruthlessness. அந்த தன்மையின் மூலமாக By the nature or attitude of the men, பிறந்த குழந்தைகள் மரிக்கிறார்கள், the infant childs are getting died. படிக்கின்ற பிள்ளைகள் மரிக்கிறார்கள், The one they are studying people are getting died. வாலிப பிள்ளைகள் மரிக்கின்றார்கள், Teenage people are getting died, நடுத்தரமானவர்கள் மரிக்கிறார்கள், and the middle-aged people are also getting died, வயதானவர்கள் மரிக்கிறார்கள். and the aged people are also getting died. இரக்கம் இல்லாதபடியினாலே Without mercy, இந்த உலகத்தில் மரணங்கள் சம்பவிக்கின்றது. we can able to see many death is happening around the world. வயதாகி மரிக்கின்ற மரணம் அல்ல, It is not a natural death. வியாதினாலே பாதிக்கப்பட்டு மரணம் அல்ல, It is not a death which happened due to a sickness, எதிர்பாராத மரணங்கள், accidental death, யுத்தத்தினால் வருகின்ற மரணங்கள், death by war, அதோடு மாத்திரமல்ல இயற்கையின் சீற்றத்தினால் வருகின்ற மரணங்கள், by natural disaster they are getting. இவைகளால் எதினால் வருகிறது? What is the reason behind this? மனிதர்கள் மூலமாக தான். It is happening through men only. மனிதர்கள் உருவாக்குகின்ற அந்த காரியத்தின் மூலமாக தான் வருகிறது. By the invention and creation of men only, this kind of things happening in the world. காரணம் தங்களுக்குள்ளே இரக்கம் இல்லாதபடியினாலே. Reason, they don't have a mercy in their hearts. ஆனால் தேவனோ இரக்கம் உள்ளவர். But our God is a God of mercy. அதனால் இரக்கத்தையே கொடுக்க விரும்புகிறார். He wants to give mercy today. இந்த இரக்கத்தை பெறுவதற்கு
what is the qualification to receive this நாம் mercy? இரக்கமுள்ள மக்களாய் இருக்க வேண்டும். We should be a merciful people. இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்களா. And it says, merciful people are blessed. உலகம் சொல்லும் பணம் இருப்பவர்கள் தான் பாக்கியவான்கள் என்று சொல்லி, When you look at the world, they used to say the rich people is blessed. ஆனால் வேதம் சொல்கிறது, But the Bible says, தேவன் சொல்கிறார், God said, ஆண்டவராகிய இயேசு சொல்கிறார், Jesus said, இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். blessed are the merciful. இன்றைக்கு பெரிய பெரிய வல்லரசு நாட்டினுடைய தலைவர்களை பார்க்கும்போது When you look at the developing countries leader are, தங்கள் தேசத்தின் மக்களை குறித்து இரக்கம் இல்லாதபடியினாலே they don't have any mercy on the people of that country. அவர்கள் சுயத்தை யோசிக்கின்றார்கள். They are considering their own self. அவர்களையே மேன்மையாய் எண்ணுகின்றார்கள். They are considering their self as so proud. அவர்கள் சுயத்தினுடைய காரியங்கள் செய்வதற்காக They are thinking of the self nature. நாட்டினுடைய நஷ்டத்தை கூட அவர்கள் ஏற்றுக்கொள்ளும்படியாக யோசிக்கிறார்கள். They are not considering the people's destruction in their life. ஒரு தனிப்பட்ட மனிதனுக்குள் In the individual man's, இரக்கம் இல்லாதபடியினாலே if a man has no peace or no mercy, உலகத்தை உண்டாக்கினவரோ, but God who created the world, வானத்தையும் பூமி உண்டாக்கினவரோ the one who created the heavens and the earth, இரக்கமுள்ளவராய் இருக்கிறார். he is a merciful God. அந்த இரக்கம்தான் That mercy is, இன்றைக்கு இரக்கத்தை நாம் பெற்றிருக்கிறோம். today we have obtained this mercy. ஜீவனோடு இருக்கிறோம். We have been living in பல a life. தேசத்தில் பார்க்கும்போது When you look at the other nations, மக்கள் பயந்து கொண்டிருக்கிறார்கள். people are getting terrified. யுத்த சத்தமானது They are listening at the sirens of the war. மனதை அலறடிக்க செய்கிறது. It creates a fear in people's heart. மனதிலே பாதிப்பை அவர்கள் பார்க்கிறார்கள். They are facing many troubles in their life. இரக்கமற்ற ராஜாக்கள், They are without merciful. இரக்கமற்ற தலைவர்கள், They are leaders without mercy. இதனால் உலகத்திலே So in the world, எவ்வளவு வேதனைகள். we are hearing great ஆனால் bad news. உலகத்தை உண்டாக்கின தேவனும் But the God who created the world, வேதனையுள்ள மக்களை சந்திக்க வந்தார். He came to see the people who are suffering. இரக்கத்தினாலே ஒரு ஆயத்துக்கு இழுத்துக்கொள்ள விரும்புகிறவராய் இருக்கிறார். By mercy, He wants to have the people near to Him. அதனால் நாம் இரக்கமுள்ள மக்களாய் இருப்போம். So we will live a merciful life. இரக்கத்தை பெறுவோம். We will receive this mercy. யாரையும் குற்றவாளி என்று தீர்க்காதபடிக்கு, Do not judge others. குற்றத்துக்குரிய அந்த தண்டனையை கொடுக்காதபடிக்கு, Not to give the punishment according to their wrongdoings. இரக்கமுள்ள மக்களாய் Let's be a merciful people. இரக்கத்தை பெறுவோம். We will receive this mercy. அன்பின் ஆண்டவரே, Dear Father, போதனை எல்லாம் கேட்கும் போதும் as we hear your teachings, நன்றாகத்தான் இருக்கிறது. it is very good. செயல்பாட்டிலே செய்ய But when we do in action, எங்களுக்கு வரம் தாரும் ஐயா. help us to do that, போதிக்கிற Lord. நாங்கள் கூட Even though we are teaching, Lord, போதனையோடு நின்று விடாதபடிக்கு not with the teaching, இரக்கமுள்ள மக்களாக, help us to be merciful. ஆண்டவரே, Lord, குற்றவாளி என்று யாரையும் குற்றம் சாட்டாத மக்களாக, do not judge other for their doings. எங்கள் குற்றத்தை உணர்ந்து We realize our own mistakes. திருந்தி Lord, repent. சித்தம் செய்யும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். Help us to do your will. லீபாலா சந்தரா We thank you for that, Lord. லூக்கர் அதுருபியாதியா, We thank you, Lord. அப்பேற்பட்ட ஆவிக்குரிய ஆழமான அனுபவத்திலே The deep spiritual எங்கள் experience. நடத்தும்படியாய் ஒப்பு கொடுக்கிறையா. Lead us, Lord. உண்மையாய் கேட்கிறோம், Truly we are asking. வாஞ்சையாய் கேட்கிறோம், With the interest we are asking. தாகத்தோடு கேட்கிறோம். With an eager we are கேட்கிற asking. யாவரும் பெற்றுக்கொள்வான்னு சொன்னல்லவா. As your word said, who are asked they receive. பெற்றுக்கொள்ள Help us to எங்கள் receive. வாழ்க்கையை மாற்றும் Change our lives. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.